ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் முழு வீச்சில் தயாராகி வருகின்றனர். தேர்தல் பரப்புரை, பிரச்சாரம், ரோட் ஷோ என்று கட்சித் தலைவர்கள் பம்பரமாக சுழன்று வருகின்றனர். வேட்பாளர்கள் தொகுதிக்கு சென்று மக்களுடன் சேர்ந்து வடை சுடுவது, இஸ்திரி போடுவது, பால் கறப்பது என்று மக்களோடு மக்களாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்கின்றனர். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது அடுத்த கட்ட பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகிறார். மார்ச் 30 பெரம்பூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்த விஜய் அன்றைய தினமே தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கினார். அதன் பிறகு 2 திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் செய்தும் அந்த தொகுதியிலும் பிரச்சாரம் செய்தார். அதனைத் தொடர்ந்து வெள்ளிவாக்கம், டி நகர் போன்ற தொகுதிகளில் விஜய் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களால் திடீரென ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு கடந்த 8 நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொண்டர்கள் சார்பாக அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்ட நிலையில் விஜயை பின்தொடர்ந்து வந்தவர்கள் அடுத்தடுத்து 5 விபத்துகளில் சிக்கினர். அதன் பின் கடலூரில் விஜய் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் அதிகாரிகளால் அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் 10 காரைக்குடியில் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரச்சாரம் செய்வதற்காக தவேகா தலைவர் விஜய் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு காலை 10 மணி அளவில் வந்தடைந்தார். அப்போது அங்கிருந்த தவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் விஜய்க்கு பெரும் வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து மதுரை திருமங்கலம் பைபாஸ் சாலையில் விஜய் தனது பிரச்சார வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் பலர் விஜயை பின்தொடர்ந்து சென்றனர். அதன்படி விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் விபத்தில் சிக்கினர். இந்த விபத்தில் இருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. ஆனால் இதனை விஜய் பொருட்படுத்தாமல் தனது வாகனத்தில் பயணம் மேற்கொண்டார். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் இருவரையும் மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்துள்ளனர். இதையடுத்து விஜயின் பிரச்சார வாகனம் வண்டியூர் டோல் பிளாசாவை கடந்தபோது அங்கிருந்த தவேகா தொண்டர்கள் கூட்டமாக திரண்டனர். அப்போது சிலர் விஜயின் பிரச்சார வாகனத்தில் கை வைத்து ஏற முயன்றபோது மேலிருந்த பவுன்சர் ஒருவர் தொண்டரின் கையை மிதித்து கீழே தள்ளினார். பூட்ஸ் காலால் வேகமாக பவுன்சர் மிதித்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. விஜயின் முதல் பொதுக்கூட்டம் தொடங்கி பிரச்சாரம், ரோட் ஷோ என அனைத்து நிகழ்வுகளிலும் விபத்துகளும் உயிரிழப்புகளும் தொடர்ந்து நடந்த வண்ணமே உள்ளது. பல்வேறு அசம்பாவிதங்கள் நடந்த பின்னரும் தற்போது வரை விஜயின் வாகனத்தை பின்தொடர்வதை அவரது தொண்டர்கள் நிறுத்தவில்லை. விஜய் மற்றும் கட்சி தலைமை கேட்டுக்கொண்ட பிறகும் அவரது வாகனத்தை தவேகா கட்சியினர் தொடர்வது நடந்தேறி வருகிறது. விஜய் அவரது தொண்டர்களையே கட்டுப்படுத்த முடியவில்லையே, எப்படி ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்வார் என்ற விமர்சனமும் எழுந்து வருகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.